மெத்தட்ஸ். மெட்டாஃபிசிக்ஸில் வந்து மெத்தட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் வந்து முறை. முறை என்ற சொல் கிரேக்க மெத்தடோஸ் ரோட் அப்படின்றதுல என்பதிலிருந்து பெறப்பட்டது. சொற்பிறப்பியல் ரீதியாக இந்த சொல் எதையாவது செய்யும் வழியை குறிக்கிறது. நோக்கம் கொண்ட முடிவை பெற அல்லது அதை அடைவதற்கான செயல்முறை அமைப்பு என்று கூறலாம். இது அறியப்பட்டதிலிருந்து அறியப்படாதது வரை கொடுக்கப்பட்ட தொடக்க புள்ளியிலிருந்து ஒரு உறுதியான அறிவு துறையில் இறுதி முன்மொழிவுகள் வரையிலான செயல்முறை வழி. ஊக அறிவியலில் இருப்பதாக கருதப்படுவதை பற்றிய முன்மொழிவுகளுக்கான பாதையை இது குறிக்கிறது. அதே சமயம் நெறிமுறை அறிவியல்ல இது எதையாவது செய்வதை நிர்வகிக்கும் நெறிமுறைகளுக்கான பாதையை குறிக்கிறது. அறிவியலில் முடிவுகள் ஆரம்ப புள்ளி மற்றும் அடித்தளத்துடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த சரியான முறைகளை பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு விஞ்ஞான முறையும் அறியப்பட்ட தொடக்க புள்ளியில் இருந்து ஒரு முடிவுக்கான பாதையாகும். இது ஒன்று அல்லது மற்றொரு முறையில் இந்த தொடக்க புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு விஞ்ஞான முறையும் அறியப்பட்ட தொடக்க புள்ளியிலிருந்து ஒரு முடிவுக்கான பாதையாகவும் இது ஒன்று அல்லது மற்றொரு முறையில் இந்த தொடக்க புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு தர்க்க ரீதியான பகுத்தறிவு அல்லது கழித்தல் அல்லது தூண்டல் அல்லது தொகுப்பு அல்லது பகுப்பாய்வு மூலம் நிறுவப்படலாம். ஒரு முறை என்பது ஒரு முடிவை நோக்கி செயல்முறையை வழிநடத்த உதவும் கட்டளைகளின் தொகுப்பாகும். மனோதத்துவ முறைகள் தத்துவவாதிகளால் பிரத்யேகமாக பயன்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு மனிதனும் சில சமயங்கள்ல அல்லது பிற சமயங்கள்ல தத்துவ பிரச்சனைகளில் ஒருவரின் சிந்தனையில் மனோதத்துவ முறைகளை பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் இந்த முறைகள் முக்கியமான தத்துவவாதிகளால் பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவதாக, மனோதத்துவ முறைகள் விஞ்ஞான முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை அல்ல. உண்மையில் அவை அறிவியல் முறைகளுடன் மிகவும் பொதுவானவை. அது இந்த முறைகள் வந்து தத்துவவாதிகள் பயன்படுத்தப்படுகின்றன. மனோதத்துவ முறைகள் வந்து விஞ்ஞான முறைகள் முற்றிலும் வேறுபட்டவை அல்ல. அது அதோட மிகவும் தொடர்புடைய ரெண்டுக்கும் பொதுவானதான் இருக்கிறது. அறிவியலை பற்றி அதன் சிக்கல்களை தீர்ப்பதில் அறிவியலில் பயன்படுத்தப்படும் தூண்டல் மற்றும் கழித்தல் முறைகளையே மனோதத்துவ வல்லுநர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் நன்றாக சொல்லலாம். ஊகமுறை, அதாவது ஸ்பெகுலேட்டிவ் மெத்தட். 5ஆம் நூற்றாண்டில் ஏதென்ஸில் கிரேக்க சிந்தனையின் பல்வேறு நீரோட்டங்கள் ஒன்றிணைந்தால்தான் அறிவுசார் வளர்ச்சி அதன் உச்சகட்டத்தை அடைந்தது. இது 5ஆம் நூற்றாண்டுல ஏதென்ஸின் கிரேக்க சிந்தனையின் பல்வேறு நீரோட்டங்கள் ஒன்றிணைந்ததால் அறிவுசார் வளர்ச்சி அதன் உச்சகட்டத்தை அடைந்தது. பெரிக்லிஸின் வயது ஏதென்ஸை அதன் கலாச்சார படைப்பாற்றல் மற்றும் அரசியல் செல்வாக்கின் உச்சத்தில் கண்டது. ஜனநாயகத்தின் வளர்ச்சி மற்றும் விவசாய மற்றும் வழிச்செலுத்தலில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மனிதநேய உணர்வு மற்றும் ஊக முறையை ஊக்குவித்தன. சாக்ரட்டிக் காலத்திற்கு முந்தைய தத்துவவாதிகள் தங்கள் ஊகங்களின் ஒப்பீட்டளவில் தனிமைப்படுத்தப்பட்டனர். இப்போது ஏதென்ஸில் இத்தகைய தத்துவ ஊகங்கள் நகரின் அறிவுசார் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பிரதிநிதிப்படுத்தியது. சாக்ரட்டிக் காலத்துக்கு முந்தைய தத்துவவாதிகள் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஊடகங்களில் ஒப்பீட்டளவில் தேல்ஸ், அனாக்சிமெண்டஸ் இந்த போன்ற தத்துவவாதிகள் வந்து ஏதென்ஸின் இந்த தத்துவ ஊகங்கள் நகரின் அறிவுசார் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக பிரதிநிதிப்படுத்தியது என்று அறியலாம். இது கருத்தியல் சிந்தனை, விமர்சன பகுப்பாய்வு, பிரதிபலிப்பு ஆகிய இயங்கியல் ஆகியவற்றை நோக்கி நகர்கிறது.
இந்த ஸ்பெகுலோ ஸ்பெகுலேட்டிவ் மெத்தட் அப்படி அது வந்து கருத்தியல் சிந்தனை, விமர்சன பகுப்பாய்வு, பிரதிபலிப்பு மற்றும் இயங்கியல் ஆகியவற்றை நோக்கி நகர்கிறது. இப்ப இயங்கியல் முறை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டயலெக்டிக்கல் மெத்தட். இது வந்து சாக்ரட்டிஸ் மற்றும் பிளேட்டோவின் இயங்கியல் முறையானது விவாதம் மற்றும் விவாதத்தின் ஒரு முறையாகும். சாக்ரட்டிஸ் வந்து இந்த ஒரு முறையை தான் முதல்ல பயன்படுத்துறாரு. அதாவது தவறான நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவங்க வந்து சாக்ரட்டிஸ் என்ன சொன்னார், உன்னை நீ அறி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்கள வந்து நம்ம யாருன்ற முதல்ல நம்மளை யாருன்னு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு வந்து இருக்க வேண்டும். கண்மூடித்தனமான ஒரு போக்கில் மனிதர்களும் செல்லக்கூடாது என்பது இவருடைய கருத்தா இருந்தது. இந்த பிளேட்டோவும் அரிஸ்டாட்டிலும் இயங்கியல் முறையான விவாதங்கள் மற்றும் விவாதத்தின் ஒரு முறையாகும். அது விவாதம் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லி அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. இதில் பங்கேற்பாளர்கள் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு முன்னேறினர். இப்ப கேள்விகள் கேட்க புது புது விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்ப அதுல கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு தத்துவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு கேள்விகள் வந்து எழ ஆரம்பிக்குது. இப்படியாக புது புது தத்துவங்கள் உருவாகுவதற்கு வழிவகுத்தது. இதில் பங்கேற்பாளர்கள் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு இடத்திற்கு முன்னேறினர். ஒவ்வொருவரும் மறுக்க முடியாத புள்ளியை அடையும் வரை மற்றவரின் கருத்தை மறுத்துரைத்தனர். இப்ப இவங்களுடைய நோக்கம் இவங்க ஒரு தீம் வச்சிருப்பாங்க. அதை வச்சு நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது மற்றவர்களுடைய கருத்தை இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எதிர்பார்க்கிற அந்த கருத்தை அடையும் வரை, அந்த புள்ளியை அடையும் வரை மற்றவர்களின் கருத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. தவறான நம்பிக்கைகளை அம்பலப்படுத்துவதற்கும் உண்மையை வெளிக்கொணர்வதற்கும் நோக்கம் கொண்ட அறிவுசார் விசாரணையின் ஒரு முறையாக கடுமையான உரையாடல் மூலம் பகுத்தறிவதில் இது இருந்தது. இது வந்து பகுத்தறிவுலதான் வருது. அதாவது சொல்ற விஷயங்களை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அது வந்து பகுத்தாய்தல் மூலமாக அந்த ஒரு முடிவுக்கு இவர்கள் வருகிறவர்களாக இருந்தார்கள். தவறான நம்பிக்கைகளை அப்படியே கேட்டுக்கிட்டு இது வந்து தவறான நம்பிக்கை, இது அம்பலப்படுத்திருக்கும், உண்மை வந்து வெளிக்கொண்டிருக்கும், உண்மை வந்து இதுதான், இயல்பு இதுதான், இது வந்து நீங்க அப்படியே இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், இது என்ன காரணத்தினால ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு கேள்வியை கேட்க அப்போ வந்து அவங்களையே நீ யாரு அப்படின்றத முதல்ல அறியணும் அப்படின்ற கேள்விகளை வந்து தனக்கு தானே கேள்விகளை கேட்டு கொடுக்குறாங்க. அந்த இயங்கியல் முறையில் தத்துவத்தை பயிற்சி செய்வது என்பது மற்றவர்களுடன் ஆர்வமுள்ள உரையாடலில் ஒருவரின் எண்ணங்களை பகுத்தறிவின் விமர்சனத்துக்கு தொடர்ந்து உட்படுத்துவதாகும். இந்த இயங்கியல் டயலெக்டிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்றது வந்து தத்துவத்தை பயிற்சி செய்து, அதாவது தத்துவத்தை எப்படி பயிற்சி செய்து, மற்றவர்களுடன் ஆர்வமுள்ள உரையாடல், ஒருவரின் எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கு, அந்த எண்ணங்களை பற்றிய பகுத்தறிவின் மூலம் அந்த விமர்சனத்தை தொடர்ந்து அதை உட்படுத்துவதாகும். கொடுக்கப்பட்ட நம்பிக்கை அல்லது அறிக்கையில் உள்ளார்ந்த குறைபாடுகள் மற்றும் முரண்பாடுகளை வெளிக்கொணரும் விதத்தில் பதில்களின் தாக்கங்கள் இடைவிடாமல் ஒவ்வொன்றாக பகுப்பாய்வு செய்து யாருடன் விவாதத்தில் ஈடுபட்டாலும் கேள்விகளின் வரிசையை எடுத்துக்கொள்வதே உத்தி. விவாதம் இவர்கள் தொடங்குவதற்கு முன்பாக சில கேள்விகளை வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்கிறார்கள், கேள்விகளை உருவாக்கி கொள்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கான ஒரு விடையை தெரிந்து கொள்ள, இதை அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொருவருடன் இந்த விவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். விவாதத்தில் ஈடுபடும் போது அவர்களுடைய மன எண்ணங்கள் எவ்வாறு உள்ளது என்பதை வெளிப்படுத்த அவர்களிடத்திலிருந்து அதை கொண்டு வருவதற்கான கேள்விகளை தயாராக்கி கொண்டு அவர்கள் வரிசைப்படுத்தி எடுத்துக்கொள்வது அதனுடைய உத்தி. ஏதோ ஒன்றின் சாராம்சத்தை வரையறுக்கும் முயற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மிகவும் பரந்த அல்லது மிகவும் குறுகியதாக நிராகரிக்கப்பட்டன. பெரும்பாலும் இத்தகைய பகுப்பாய்வு முழுமையான குழப்பத்தில் முந்தது. கேள்வியும் பதிலும் மாறி மாறி வரும்போது சரியான ஒரு தீர்வுக்காக முடிவுகளை கொண்டு வர முடியல. அப்ப அதாவது சில விஷயங்கள் அவங்க சொல்றது வந்து நிராகரிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இது ஒரு குழப்பத்துல முடியறதா இருக்கும். ஆயினும் கூட அந்த பதில்களை கண்டுபிடிப்பதற்கான கடுமையான முயற்சியை காட்டிலும் சரியான பதில்களை தெரிந்து கொள்வதில் தத்துவம் குறைவாகவே அக்கறை கொண்டிருந்தது என்பது
அத்தகைய நேரங்களில் தெளிவாக தெரிந்தது. அந்த பதில்களை கண்டுபிடிப்பதற்கான கடுமையான முயற்சியை காட்டிலும் சரியான பதில்களை தெரிந்து கொள்ள தத்துவம் வந்து ஒரு குறைவான முயற்சி தான் எடுத்து அக்கறை தான் கொண்டிருந்தது. கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்லுது. எவ்வளவு தூரம் கிடைக்குதோ அதை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வர்றது. குறைவா தான் அது மேல் அக்கறை கொண்டிருந்தாங்க. உண்மையான அறிவு என்பது வேறொருவரிடமிருந்து வெறுமனே பெறக்கூடிய ஒன்றல்ல, மாறாக தனிப்பட்ட சாதனையாகும். இது நிலையான அறிவுசார் போராட்டம் மற்றும் சுய விமர்சன சிந்தையின் விலையில் மட்டுமே வென்றது. இப்ப இவரோடது வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றியதான ஒரு அறிவு வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும்னு விரும்பினாரு. அதாவது சமயங்கள் காட்டக்கூடிய அந்த பொதுவான ஒரு சட்டதிட்டங்கள் இது இப்படித்தான். அதாவது இது வந்து இந்த மெட்டாபிசிக்கல் தியரி, அதாவது புலன் கடந்த மெய்ப்பொருளியல், அதை வந்து சமயங்கள் வந்து வெகுவாக பரிந்துரை செய்தது. அப்ப அந்த கருத்துக்கள் வந்து அப்ப கிரீக்ல வந்து அந்த காலகட்டத்துல எதன்ஸ் அந்த காலகட்டத்துல இருக்கும்போது அப்ப இளைஞர்கள் எல்லாரும் வந்து அதன் பின்னாடி போகிறாம, அந்த ஜீவ்ஸ் அதை உங்களுடைய இதுக்கு பின்னாடி போகாம நீங்க யாருன்னு அறிங்க, அவங்க சொல்றதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்க, உண்மையான அறிவு எது, எங்க இருந்து வருது, அது கேள்வி உண்மையான அறிவை கண்டுபிடிங்க அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல தான் இப்ப சமயங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து இவர் கொடுக்குறாரு, சாக்ரட்டிஸ் கொடுக்குறாரு அப்படின்னு அப்ப உள்ள அரசியல் தலைவர்கள், அந்த பெரும் பதவி வகித்தவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து சமயங்களுக்கு எதிரான மக்களை தூண்டி விடுகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்து இவரை கொல்வதற்கு முயற்சி பண்ணி கொன்று விடுகின்றனர். ஹெம்லாக் என்று ஒரு விஷம் கொடுத்து இவர் கொல்லப்படுகிறார். அப்ப உண்மையான அறிவு என்பது வந்து வேறொருவரிடமிருந்து வெறுமனே பெற முடியாது, மாறாக அது ஒரு தனிப்பட்ட ஒரு சாதனை. இது வந்து நிலையான அறிவுசார் போராட்டம் மற்றும் சுய விமர்சன சிந்தனையில் விலையில் மட்டுமே வென்றது. சுய விமர்சன சிந்தனை அவங்க யாருன்னும் போது அப்போது அவங்க இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் காலப்போக்கில் அவர் இறப்பிற்கு பிறகு இந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹெகலின் இயங்கியல் ஒரு வித்தியாசமான திருப்பத்தை எடுக்கிறது. ஹெகலிய இயங்கியல் என்பது வெறும் அறிவாற்றல் சார்ந்தது மட்டுமல்ல, ஆண்டாலஜிக்கல் ஆகும். இந்த இயங்கியல் என்பது ஒரு முறை இயக்கம் அல்ல. ஒரு ஆய்வறிக்கையில் இருந்து ஒரு தொகுப்பு வெளிவந்தவுடன் அது நின்று விடாது. முந்தைய நிலையின் தொகுப்பே புதிய ஆய்வறிக்கையாக மாறும்போது அடுத்த கட்டத்தில் ஒரு புதிய தருணத்தை அது உயர்ந்த நிலைக்கு நகர்த்துகிறது. அது அதன் எதிர்ப்பை உருவாக்குகிறது. அது இயங்கியல் முறை வந்து ஒரு இயக்கம் அப்படின்றது இல்லை, அது ஒரு ஆய்வு அறிக்கையில் இருந்து ஒரு தொகுப்பு வெளிவந்தவுடன் அதோட நின்று விடாம முந்தைய நிலையின் தொகுப்பை புதிய ஆய்வறிக்கையாக மாறும்போது அந்த அடுத்த கட்டத்தில் ஒரு புதிய தருணத்திற்கு அது உயர்ந்த நிலைக்கு நகர்கிறது. அது வந்து அதன் எதிர்ப்பை உருவாக்குகிறது. பதிலளிப்பு முறை, அதாவது ரிட்டோர்டிவ் மெத்தட். பேட்டிஸ்டிக் காலத்தின் முடிவில் புனித அகஸ்டின் தனது பதிலடி முறையின் மூலம் உறுதியின் சிக்கல்களுக்கு பதிலளிக்க முயன்றார். இப்ப இவர் ஒரு மெத்தடை வந்து கையாள்றார். பேட்ரிக்ஸ் காலத்தின் முடிவில் புனித அகஸ்டின் அப்படின்றவர் தனது பதிலடி முறையின் மூலம் உறுதியின் சிக்கல்களுக்கு பதிலளிக்க முயன்றார். அறிவின் உறுதியானது சாத்தியமற்றது என்றும் மனிதனால் சாத்தியமான அறிவை மட்டுமே அடைய முடியும் என்றும் சந்தேகம் கொண்டவர்கள் தவறாக கருதுகிறார்கள். அறிவின் சாத்தியமற்றது, மனிதனால் சாத்தியமான அறிவு மட்டுமே அடைய முடியும் என்று சந்தேகம் கொண்டவர்கள் தவறாக கருதுகிறார்கள். அதாவது மிகவும் சாத்தியமான கருத்துக்கள் சாத்தியமான அறிவின் எந்த அளவும் முற்றிலும் குறிப்பிட்ட அறிவை நோக்கிய அணுகுமுறையை குறிப்பதால் ஒருவேளை சரியான உண்மைகளின் அனுமானம் முழுமையான உண்மைகளின் இருப்பு மற்றும் அடையக்கூடிய தன்மை முன்னிறுத்துகிறது. அதாவது மிகவும் சாத்தியமான கருத்துக்கள் சாத்தியமான அறிவின் எந்த அளவு முற்றிலும் குறிப்பிட்ட அறிவை நோக்கி அணுகுமுறையை குறிப்பதால்
ஒருவேளை சரியான உண்மைகளின் அனுமானம் முழுமையான உண்மைகளின் இருப்பு மற்றும் அடையக்கூடிய தன்மையை முன்னிறுத்துகிறது. இப்ப சந்தேகம் கொண்டவர்கள் தனது உணர்ச்சி அனுபவத்தின் உண்மையான பொருட்கள் எதுவும் இல்லை என்று வாதிட்டால் இருக்கும் அவரது கருத்து இருப்பதை அவர் சந்தேகிக்க முடியாது. ஒரு பொருள் இருக்கு, அதை பார்க்கும் பொழுது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாத ஒரு பொருள் மேலும் சந்தேகம் இருக்கும். அப்ப சந்தேகம் கொண்டவர் உணர்ச்சி அனுபவத்தின் உணர்ச்சியின் மூலமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை உணர்ச்சி வெளிப்படையாக அதை பார்க்காதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த கருத்து இருப்பதை அவர் சந்தேகிக்க அதை அப்படி அவர் புரிந்து கொண்டால் அந்த பொருள் இல்லை என்று வாழ்த்தாலும் அவரது கருத்து இருப்பதை அவர் சந்தேகிக்க முடியாது, இல்லாததான் சந்தேகிக்க முடியும். எல்லா உண்மைகளையும் சந்தேகிக்கும் நபர் ஒரு தர்க்க ரீதியான தடுமாற்றத்தில் சிக்கிக் கொள்கிறார். எல்லா உண்மையிலுமே சந்தேகிக்க முடியாது. எல்லாம் சரியும் உண்டு, தவறும் உண்டு. இப்ப எல்லாவற்றையும் சந்தேகிக்கிற ஒரு நபர் தர்க்க ரீதியான தடுமாற்றத்தில் சிக்கிக் கொள்கிறார். ஏனென்றால் சந்தேகம் ஏற்படுத்த ஒருவர் இருக்க வேண்டும். அப்ப ஒருவர் இருக்காருன்னா அப்ப இந்த உண்மையிலிருந்து இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு விஷயத்த முழுமையா அவர் அறிந்து கொள்ள முடியாது. அது சந்தேகமா தான் இருக்கும். உண்மையில் ஒருவருக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் சந்தேகத்தின் மூலம் ஒருவர் தனது சொந்த இருப்பை நிரூபிக்கிறார். ஒருவன் பிழை செய்தாலும் ஒருவன் இருக்கிறான் என்பதற்காக ஒருவன் இருப்பதாக கருதுவதில் ஒருவர் தவறிழைக்கலாம் என்று பரிந்திருப்பது எந்த பயனும் இல்லை. உண்மையில ஒருவருக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் சந்தேகத்தின் மூலம் ஒருவர் தனது சொந்த இருப்பை நிரூபிக்கிறார். சொந்த இருப்பை ஒருவன் பிழை செய்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒருவன் அப்படின்றது ஒன்று இருக்கிறது. ஒரு விஷயத்த சொல்லும் போது அது இருக்கிறதுனாலதான் அந்த விஷயத்த நம்ம சொல்றோம். இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஒருவன் பிழை செய்தான், அது பிழையாக இருந்தாலும் ஒருவனுடைய இருப்பு அப்படின்றது அதுல இருக்கு. அதுல எந்த இதுவும் இல்லை, அது தவறுன்னு சொல்றதுல எந்த பயனும் இல்லை. அடுத்த தூண்டல். பல்வேறு அறிவியலின் கோட்பாடுகள் தூண்டல் செயல்முறையின் மூலம் பெறப்படுகின்றன. அது இன்டக்டிவ். எடுத்துக்காட்டாக மனநோய் தொடர்பான சில பொது கோட்பாடுகள் மனநோயாளிகளின் நடத்தை பதிவு செய்தல், பகுப்பாய்வு, வகைப்பாடு மற்றும் இறுதியாக பொதுமைப்படுத்தல் ஆகியவற்றை கவனிப்பதன் மூலம் சில பொதுவான கொள்கைகளை அடையலாம். பல்வேறு அறிவியலின் கோட்பாடுகள் தூண்டல் செயல்முறை மூலம் பெறப்படுது. எடுத்துக்காட்டாக மனநோய் தொடர்பான சில பொது கோட்பாடுகள் மனநோய்களின் நடத்தை பதிவு செய்தல், பகுப்பாய்வு, வகைப்பாடு மற்றும் இறுதியாக பொதுமைப்படுத்துதல் ஆகியவற்றை கவனிப்பதன் மூலம் சில பொதுவான கொள்கைகளை அடைய முடிகிறது. இது தூண்டல் முறை. அதாவது உண்மையின் தற்செயலான விஷயங்களை பற்றிய பல முக்கியமான மனோதத்துவ முன்மொழிவுகள் அவை அனுமானமற்ற முறையில் அறியப்பட முடியாதவை என்பது நிச்சயமாக மிகவும் உண்மை. அவை மற்ற நியாயமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் நியாயப்படுத்தப்பட வேண்டும். உண்மையின் தற்செயலான விஷயங்களை பற்றிய பல முக்கியமான மனோதத்துவ முன்மொழிவுகள் அவை அனுமானமற்ற முறையில் அறியப்பட முடியாதவை என்பது நிச்சயமாக மிக உண்மை. அவை மற்ற நியாயமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் நியாயப்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக மனிதர்களுக்கு உருவமற்ற அழியாத ஆன்மாக்கள் உள்ளன என்ற ஆய்வறிக்கை அல்லது மூளையுடன் மனம் ஒத்திருக்கிறது என்ற ஆய்வறிக்கை அல்லது இயற்பியலால் முன்வைக்கப்பட்ட கோட்பாட்டு நிறுவனங்கள் உண்மையானவை என்ற ஆய்வறிக்கையை கவனியுங்கள். மனிதர்களுக்கு உருவமற்ற அழியாத ஆன்மாக்கள் உள்ளன என்ற ஆய்வறிக்கை, மூளை மனம் ஒத்திருக்கிறது, இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு இயற்பியலால் முன்வைக்கப்பட்ட கோட்பாடு இந்த நிறுவனங்கள் உண்மையானவை என்ற ஆய்வறிக்கையை கவனிக்கணும். இத்தகைய சந்தர்ப்பங்கள் மனோதத்துவ வல்லுநர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள்? அறிவியலுக்குள் பயன்படுத்தப்படும் தூண்டல் முறைகளுக்கு மாற்றாக எதையும் பார்ப்பது கடினம். அங்கு ஒருவர் அனுமான துப்பறியும் முறை, முக்கியமான சோதனைகள் மற்றும் சிறந்த விளக்கத்திற்கான அனுமானம் போன்ற கருத்துக்களை பயன்படுத்துகிறார். அது கழித்தல், டிடக்ஷன். கழித்தல் என்பது அறியப்பட்ட கொள்கையிலிருந்து அறியப்படாதவற்றிற்கு பகுத்தறியும் செயல்முறையாகும். கழித்தல் முடியும் தருக்க கழித்தல் மற்றும் ஆழ்நிலை கழித்தல் என 2 வகைகளாக இருக்கிறது. இந்த தருக்க கழித்தல் அப்படின்றது என்னன்னா,
ஒன்று அல்லது பல தருக்க உள்ளடக்கத்திலிருந்து அதன் அல்லது அவற்றின் தர்க்கரீதியான தாக்கங்களுக்கு பகுத்தறியும் செயல்முறை ஆகும். இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. கழித்தல் டிடக்ஷன் மெத்தட் வந்து ரெண்டு விதமா இருக்கு. அதுல வந்து ஒண்ணு வந்து தருக்க கழித்தல். தருக்க கழித்தல் என்பது ஒன்று அல்லது பல தருக்க உள்ளடக்கத்திலிருந்து அதன் அல்லது அவற்றின் தர்க்க ரீதியான தாக்கங்களுக்கு பகுத்தறியும் செயல்முறை ஆகும். அது ஆழ்நிலை கழித்தல். ரெண்டு ஆழ்நிலை கழித்தல் ஒரு உண்மையின் சில நிபந்தனைகளின் அவசியத்தை நியாயப்படுத்தும் செயல்முறையாகும். மெட்டாபிசிக்ஸ் மற்ற அறிவியல்களைப் போலவே மேலும் முடிவுகளுக்கு வர வளாகங்களை தொகுக்கும் போது தர்க்க ரீதியான துப்பறியும் முறையை பயன்படுத்தும். ஆனால் சில முடிவுகளின் அவசியத்தை காட்ட ஆழ்நிலை கழிப்பை பயன்படுத்தும். எந்த அளவிற்கு விளக்கப்பட வேண்டிய உண்மைகள் அவசியமாக இருக்குமோ அந்த அளவீட்டில் அவற்றின் நிபந்தனைகளும் அவசியமாக இருக்கும். சில முடிவுகளின் அவசியத்தை காட்ட ஆழ்நிலை கழிப்பை பயன்படுத்தும் போது எந்த அளவிற்கு விளக்கப்பட வேண்டிய உண்மைகள் அவசியமா இருக்கோ அந்த அளவின் அளவிற்கு நிபந்தனைகளும் அவசியமாக இருக்கு. அடுத்து வந்து பகுப்பாய்வு, அனலைசிஸ். பகுப்பாய்வு என்பது முழு பகுதிகளின் கண்டுபிடிப்பு, அவசியமான மனோதத்துவ உண்மைகளை நிறுவுவதற்கான ஒரு அடிப்படை முறை. அவை பகுப்பாய்வு ரீதியாக உண்மையான அறிக்கைகள் என்பதை காண்பிப்பதாகும். பகுப்பாய்வு என்பது ஒரு முழு பகுதிகளின் கண்டுபிடிப்பு, அவசியமான மனோதத்துவ உண்மைகளை நிறுவுவதற்கான ஒரு அடிப்படை முறையாகும். அவை பகுப்பாய்வு ரீதியாக உண்மையான அறிக்கைகள் என்பதை காண்பிப்பதாகும். இந்த பகுப்பாய்வு வந்து தர்க்க பகுப்பாய்வு அப்படின்றது என்னன்னா, தர்க்க ரீதியான பகுப்பாய்வு என்பது அவற்றின் வெளிப்படையான உள்ளடக்கத்தின் பகுதிகளை கண்டுபிடிப்பதாகும். ஒரு கருத்தின் பகுப்பாய்வு. அது இந்த ஆழ்நிலை பகுப்பாய்வு அப்படின்றது என்னன்னா, ஆழ்நிலை பகுப்பாய்வு என்பது கொடுக்கப்பட்ட அனுபவத்தின் ஒரு முன்னோடி தேவையான நிபந்தனைகளை கண்டுபிடிப்பதாகும். ஆழ்நிலை என்பது அனுபவத்தின் மீதும் அதன் நிலைகளின் மீதும் கவனம் செலுத்துவதற்காக அனுபவத்தின் பொருட்களின் தனித்தன்மையை அப்பால் செல்வது என்று பொருள்படும். அதாவது ஆழ்நிலை பகுப்பாய்வு என்று கொடுக்கப்பட்ட அனுபவத்தின் ஒரு முன்னோடி தேவையான நிபந்தனைகளை கண்டுபிடிப்பதாகும். ஆழ்நிலை என்பது அனுபவத்தின் மீதும் அதன் நிலைமைகளிலும் கவனம் செலுத்துவதற்காக அனுபவத்தின் பொருட்களின் தன்மையை அப்பால் செல்வது என்று பொருள்படுவது. பகுப்பாய்வு தீர்ப்புகள். அடுத்து இந்த பகுப்பாய்வு தீர்ப்புகள் அப்படின்னா என்னன்னா, பகுப்பாய்வு வெளிப்படுத்தியதை பகுப்பாய்வு தீர்ப்புகள் என்பது பகுப்பாய்வு வெளிப்படுத்தியதை வெளிப்படுத்துவதாகும். பகுப்பாய்வு உண்மையாக இருந்தால் இந்த தீர்ப்புகளை மறுப்பது ஒரு முரண்பாட்டை அறிமுகப்படுத்துவதாகும். பகுப்பாய்வு உண்மையா இருந்தால் அதோட தீர்ப்பும் உண்மையா இருக்கும். அந்த தீர்ப்பு வந்து பகுப்பாய்வு பொய்யா இருந்துச்சுன்னா அதோடைய தீர்ப்பும் பொய்யாகும். பகுப்பாய்வு தீர்ப்புகளை மீண்டும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். கடுமையான அர்த்தத்தில் பகுப்பாய்வு தீர்ப்புகள் மற்றும் பரந்த அர்த்தத்தில் பகுப்பாய்வு தீர்ப்புகள் காட்டப்படுகிறது. அதாவது பகுப்பாய்வு வந்து ரெண்டு விஷயங்கள ரெண்டு விளக்கமா காட்டப்படுகிறது. மூணு தொகுப்பு, சிந்தசிஸ். தொகுத்தல் என்பது ஒரு முழுமையை ஏற்றுவதற்கு அல்லது மறு இயக்குவதற்கு பகுதிகளை ஒன்றிணைப்பது ஆகும். மெட்டாபிசிக்ஸ் தொகுப்பை பயன்படுத்துகிறது. முதலில் அது நேரடி தீர்ப்புகளில் தங்கியுள்ளது. இது பல தொகுப்புகள் மற்றும் முதல் கொள்கைகளை பயன்படுத்துவதை குறிக்கிறது. தொகுத்தல் என்பது ஒரு முழுமையை இயற்றுவதற்கு அல்லது மறு இயக்குவதற்காக பகுதிகளை ஒன்றிணைப்பது ஆகும். மெட்டாபிசிக்ஸ் தொகுப்பை பயன்படுத்துகிறது. முதலில் அது நேரடி தீர்ப்புகளில் தங்கியுள்ளது.
இது பல தொகுப்புகள் மற்றும் முதல் கொள்கையை பயன்படுத்துவதை குறிக்கிறது. மெட்டாபிசிக்ஸ் அதன் கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்து சிக்கலான முடிவுகளாகும் ஆய்வறிக்கைகள் பிரிவுகள் மற்றும் பகுதிகளாக வைத்து மெட்டாபிசிக்ஸ் பற்றிய முழுமையான ஆய்வறிக்கையை உருவாக்கும் வகையில் தொகுப்பை இலக்காக கொண்டிருக்கும். இது 2 வகையாக இருக்கலாம். அதாவது ஒரு ஒரு பகுதி 2 பகுதி இருக்கும். ஒன்று வந்து பின்புற தொகுப்பு என்பது குறிப்பிட்ட அனுபவத்தின் பொருள்களாக இருந்த பகுதிகளை ஒன்றாக இணைப்பதாகும். இது வந்து ஒரு முன்னோடி தொகுப்பு என்பது. அடுத்தது இன்னொன்று வந்து முன்னோடி தொகுப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தில் எப்போதும் நடைபெறும் பகுதிகளின் ஒன்றியம். இதனால் அந்த அனுபவத்தின் தரவு வந்து மாறுபடலாம். எடுத்துக்காட்டா வந்து நேரடி தீர்ப்புகள் எப்போதும் ஒரு உறுதியான மற்றும் புறநிலை தொகுப்பை குறிக்கிறது. ஒரு முன்னோடி தொகுப்பு என்பது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தில் எப்போதும் நடைபெறும் அதாவது எடுத்துக்காட்டு என்ன சொல்றாங்க, நேரடி தீர்ப்புகள் எப்போதும் ஒரு உறுதியான மற்றும் புறநிலை தொகுப்புகளை குறிக்கிறது. இல்ல செயற்கை தீர்ப்பு இருக்கு. செயற்கை தீர்ப்பு என்பது அனுபவம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாகும். மெட்டாபிசிக்ஸின் வரையறைகள் இருக்கும் மற்றும் அவை விளக்கத்தின் மிகவும் நியாயமான நோக்கத்தை நிறைவேற்றும். ஆனா மெட்டாபிசிக்ஸ் வந்து நாம் சாரங்களை வரையறுப்பதை விட அதிகமாகவே செய்ய விரும்புகிறோம் என்பது தான் உண்மை. உண்மை மற்றும் இருப்பின் தீர்ப்புகள் பற்றிய தகவல்களை நாங்கள் விரும்புகிறோம். இவை அனுபவங்களின் அடிப்படையில் அமையும். தீர்ப்புகள் தனித்தன்மையை தாங்கும் போது தீர்ப்புகள் செயற்கையான பின்னோக்கியாக இருக்கும். அதன் மீதான அனுபவம் வந்து பிரதிபலிப்புகளும் அது தன்னிச்சையான செயல்படும் கொள்கைகளை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளம் மற்றும் காரண கொள்கையின் கொள்கை. பின்னர் செயற்கை மற்றும் முன்னோடி தீர்ப்புகள் என்று அழைக்கப்படுவதற்கான அடிப்படை நாம் பெறுகிறோம். அடுத்தது செயற்கை தீர்ப்பு. செயற்கையான மற்றும் பின்னோக்கி தீர்ப்பு வந்து குறிப்பிடுவது வந்து தரவின் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகும். எடுத்துக்காட்டாக திருடன் அறையில் இருக்கிறான் என்ற தீர்ப்பு அவர்கள் மறுப்பவர்கள் தற்செயலாய் உண்மையை எதிராக செல்கிறார்கள். ஆனால் உண்மையில் வேறு ஏதாவது வழக்கு இருக்கலாம். பின்னர் மறுப்பு பொய்யாக இருக்காது. இப்படி உள்ள செயல் வந்து ஒரு விதமாகவும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அல்லது மறுக்கிறதாகவும் இருக்கிறது. செயற்கை வந்து ஏப்ரியாரி தீர்ப்புகள். செயற்கை வந்து ஒரு முன்னோடி தீர்ப்புகள் என்பது ஒன்றிணைப்பதை வெளிப்படுத்தும் தொகுப்பு ஆகும். அனுபவங்களை எப்போதும் குறிக்கிறது. எடுத்துக்கிற புறநிலையில் ஒரு முதல் கொள்கை என்பது ஒரு தொகுப்பு ஆகும். இது எல்லா தீர்ப்புகளிலும் எப்போதும் குறிக்கப்படுகிறது. உண்மை இருக்கிறது என்ற புறநிலையின் கொள்கையானது தன்னிச்சையான முதன்மை ஆதாரமாகும். பிரதிபலிப்பு என்பது மெட்டாபிசிக்ஸ் யதார்த்தத்தை ஆராய்வதற்கான ஒரு வழியாக பிரதிபலிப்பை பயன்படுத்துகிறது. அதாவது ரிஃப்ளெக்ஷன். இந்த மெட்டாபிசிக்ஸ் யதார்த்தத்தை ஆராய்வதற்கான ஒரு வழியாக இந்த ரிஃப்ளெக்ஷன் மெத்தடான பிரதிபலிப்பை பயன்படுத்துகிறது. மெட்டாபிசிக்ஸ் நமது நேரடி தீர்ப்புகள் மற்றும் பிற உணர்ச்சி தொடர்பு அனுபவங்கள் மற்றும் அத்தகைய செயல்களின் தாக்கங்கள் பற்றிய அடுத்தடுத்த பிரதிபலிப்புகள் ஆகியவற்றில் உள்ள பிரதிபலிப்புகளின் அர்த்தத்தில் பிரதிபலிப்புகளை பயன்படுத்துகிறது. மெட்டாபிசிக்ஸ்ல வந்து நம்ம நேரடியான தீர்ப்புகள் மற்றும் பிற உணர்ச்சி தொடர்பான அனுபவங்கள் மற்றும் அத்தகைய செயல்களின் தாக்கங்கள் பற்றிய அடுத்தடுத்த பிரதிபலிப்புகள் ஆகியவற்றில் உள்ள பிரதிபலிப்புகளின் அர்த்தத்தில் பிரதிபலிப்புகளை பயன்படுத்துகிறது. அதாவது மெட்டாபிசிக்ஸ் நம்ம நேரடி தீர்ப்புகள் மற்றும் பிற உணர்ச்சி தொடர்பான அனுபவங்கள் அத்தகைய செயல்களின் தாக்கத்துல பயன்படுத்தும் ஒன்றோடொன்று பிரதிபலிப்பு உறுதியின் முதல் அடித்தளத்தை வழங்குகிறது. ஏனென்றால் நாம் இங்கே ஒரு பொருள் மற்றும் புரிதலின் மிகவும் நெருக்கமான ஒற்றுமையை கொண்டுள்ளோம். அடுத்தடுத்த பிரதிபலிப்புகள் பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு, கழித்தல் ஆகியவற்றை பயன்படுத்தும். இவை வெவ்வேறான வடிவங்களிலும் நடத்தைகளிலும் உள்ளன. மேலே உள்ள பகுதிகளை இந்த பகுதியில வந்து உள்ளுணர்வு என்றதா இன்ட்யூஷன் இது மூலமா நம்ம அறியலாம். உள்ளுணர்வு என்பது தேவையான உண்மைகளை அடைய முயற்சிப்பதில் தத்துவவாதிகள் பயன்படுத்தும் மற்றொரு முக்கியமான முறை. உள்ளுணர்வை ஈர்க்கும் முறையாகும்.
இது ஒரு மனோதத்துவ உண்மை தேவைப்பட்டால் ஒரு பகுப்பாய்வு உண்மையாக தோன்றினால் உள்ளுணர்விற்கான வேண்டுகோள் திருப்திகரமாக முனையமாக தெரியவில்லை. ஏனெனில் முன்மொழிவு ஏன் அவசியம் என்று தோன்றுகிறது என்பதற்கான கணக்கை அது வழங்காது. அதே சமயம் ஒரு பகுப்பாய்வு வழித்தோன்றல் அதை துல்லியமாக செய்கிறது. இந்திய முறைகள், அது ஒரு சுருக்கமான ஓவியம், அதாவது இந்தியன் மெத்தட்ஸ் எ பிரீஃப் ஸ்கெட்ச். பல மேற்கத்திய அறிஞர்கள் இந்திய முறைகள் எப்போதும் மாயமானது என்று கருதுகின்றனர். இது ஓரளவு உண்மையாக இருந்தாலும் மாய அனுபவங்களோடு உச்சநிலை பற்றிய அறிவையும் ஒளி ஞானவியல் முறைகள் மூலம் அறியலாம். அதாவது இது பல மேற்கத்திய அறிஞர்கள் இந்திய முறைகள் எப்போது மாயமானது என்று கருதுகின்றனர். ஆனா இது ஓரளவு உண்மையாக இருந்தாலும் கூட மாய அனுபவங்களோடு உச்ச நிலை பற்றிய அறிவையும் ஒளி ஞானவியல் முறைகள் மூலம் அறியலாம். யதார்த்தம் என்பது புலன் அனுபவத்தாலும் புலன் உணர்விலிருந்து பொதுமைப்படுத்துவதாலும் அடைய முடியாத நிலைக்கு சொந்தமானது. இவ்வாறு பிரகதாரண்யக உபநிடத்தில் யாக்ஞவல்கியர் ஆசாரியர்களுடன் தனது விவாதத்தில் ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறார். கச்சா பொருள் பூமி, நீர், காற்று மற்றும் நெருப்பு ஆகிய கூறுகள் மூலம் இருப்பது என்ற பொதுவான கருத்துக்கு நுணுக்கத்தின் அதிகரித்து வரும் வரிசையில் எல்லா உயிரினங்களிலும் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் வாழ்பவர், மேலும் அனைத்து உயிரினங்களையும் உள்ளிருந்து ஆள்பவர். அவர் சுயம், உள்ளே ஆட்சி செய்பவன், அழியாதவன். ஆனால் ஜட பொருளின் இந்த பொதுவான அம்சத்திற்கு அப்பால் ஆதி பூதம் அப்படின்னு, அதாவது நனவின் நிலைகள் உள்ளன. ஒருவர் மற்றவர்களை மனதின் உள் உணர்வு மற்றும் அறிவை நமது நனவாக சுயத்தின் உள் மையத்திற்கு செல்ல வேண்டும். இது சாட்சியின் தூய அம்சமாகும். எனவே இறுதி யதார்த்தம் கண்ணுக்கு தெரியாததாகவும், ஆனால் பார்ப்பான் அவன், ஆனால் அவனை தவிர வேறு அறிந்தவன் இல்லை. இது உனது சுயம், உள்ளே ஆட்சி செய்பவன், அழியாதவன். இவ்வாறு யதார்த்தத்திற்கான தேடலானது தூய நனவான சுயத்தில் முடிவடைகிறது. இது எல்லாவற்றிலும் தூய்மையான மற்றும் நுட்பமான மையமாகும். இதே முறை மற்ற உபநிடதங்களிலும் காணப்படுகிறது. கேன உபனிஷத், கேன அப்படின்னா யாரால் என்ற வார்த்தையில் தொடங்குகிறது. யாரால் தூண்டப்பட்டு யாருடைய விருப்பத்தின் பேரில் மனம் இயங்குகிறது. முக்கிய காற்றுகள் செயல்படுகின்றன. யாருடைய இயக்கத்தால் பேச்சு பேசுகிறது. கண், காது மற்றும் அறிவின் தலைமை. அதாவது இப்ப யாரால் பேசப்படுறாங்கன்னா யாரால் நம்ம தூண்டப்படுறோம், பேசுறதுக்கு யாரால் தூண்டப்படுறோம், இது பேசுறாங்க அப்படின்னா எதன் மூலமாக பேசுறாங்க, யார் பேச வைக்கிறாங்க. அது காது கேக்குது, அப்ப காது எப்படி கேக்குது, யார் மூலமா கேக்குது, அப்படி இந்த மாதிரி கேள்விகள் அது மனம், பேச்சின் பேச்சு மற்றும் கண்களின் கண் ஆகிய அவற்றுக்கு அப்பாற்பட்ட உண்மையானது தத்வானம் என்ற உபநிடதத்தின் முக்கிய வார்த்தையால் குறிக்கப்பட்ட இலக்கு மற்றும் அனைத்து அபிலாஷைகளின் பொருள். அவர் மிகவும் நுட்பமானவர். மனித திறன்கள் எதுவும் அவரை பிடிக்க முடியாது. கடவுள் அப்படின்றது ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, டிரான்செண்டல் காட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அப்பாற்பட்ட ஒரு இதா இருக்கு. அந்த உலகத்தில் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருக்கிறத விட பிசிக்கல் வேர்ல்டு அவர் அப்பாற்பட்டு இருக்கிறார். அப்ப அவரை யாரும் ஆட்பிக்க முடியாது, ஆட்படுத்த முடியாது. அவர் மிகவும் நுட்பமானவர். மனித திறன்கள் எதுவும் அவரை பிடிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்துல தெளிவுபடுகிறது. ஒரு முறை தேவர்கள் ஒன்றாக நின்று அசுரர்களுக்கு எதிராக பெற்ற வெற்றியில் தங்கள் சாதனைகளை பற்றி தற்பெருமை காட்டினார்கள். திடீரென்று ஒரு தெரியாத ஒரு தெய்வம் அருகில் தோன்றி அக்னி கடவுள் பதிலளிப்பதற்காக ஒரு சர்ச்சையாக அந்நியன் அக்னிக்கு சவால் விடுத்தார். அவர் முன்வைத்த ஒரு ஸ்ரூவை எரித்து அது தனது சக்தியை நிரூபிக்கிறார். அக்னி தோல்வியடைந்து திரும்பியது. பிறகு காட்டின் கடவுள் வாயுவை அணுகி வைக்கோலை அந்நியனை வீச தவறியதால் திரும்பி போனார். இறுதியாக வானத்தின் கடவுளான இந்திரன் அந்நியனை அணுகினான். அப்போது திடீரென தெய்வம் மாயமானது. தெய்வீக ஞானத்தின் தெய்வமாக
நடுவானில் உமா நடுவானில் தோன்றி அவர்களுக்கு தோன்றியவர் மேலான பிரம்மன் என்றும் அவர் மூலம் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றதாகவும் கூறினார். நெருப்பால் குறிக்கப்படும் செயலும் காற்றின் கடவுளால் குறிக்கப்படும் புலன் அனுபவம் எந்த வகையிலும் இறுதியாக யதார்த்தத்தை அடைய முடியாது என்பது உவமையாளின் பாடம். ஆகாயத்தின் கடவுளான இந்திரனால் குறிக்கப்பட்ட புத்தி கூட நேரடியாக யதார்த்தத்தை அடைய முடியாது. அது நடுவானில் தெய்வீக ஞானத்தால், அதாவது இதய குகையில் ஒருவித உள்ளுணர்வால் வெளிப்படுகிறது. யதார்த்தம் மிகவும் நுட்பமானது மற்றும் அனைத்து உணர்வுகளும் கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அது தங்களுக்கு தெரியும் என்று நினைப்பவர்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் அதை தெரியாது என்று நினைப்பவர்கள் அதை பற்றி உண்மையான அறிவை பெற்றிருக்கலாம். ஆனால் நடைமுறையின் முறை தெளிவாக உள்ளது. புலன்களுக்கு அப்பால் இறுதி வரை சென்று மாறாத உண்மை, அதாவது அனைத்து நுண்ணறிவு மற்றும் நனவின் அடிப்படை இந்திய தத்துவ ஞானிகள் அறிவின் வழி 6 பிரமாணங்களாக சொல்லுகிறார்கள். இந்திய தத்துவ ஞானிகள் அதை 6 விதமா சொல்றாங்க. அதாவது உணர்தல், அனுமானம், வாய்மொழி சாட்சி, ஒப்பீடு, அனுமானம் மற்றும் அறிவின்மை. பிரத்யக்ஷா, அனுமான, ஆப்தவாக்கியா, உபமானம் அப்படின்னு சொல்ற அந்த பிரமாணங்கள், அதாவது 6 பிரமாணங்கள், அதை வச்சுதான் இந்த எல்லாத்தையுமே ஒப்பிட்டு ஒரு இருத்தலை அறியக்கூடிய அந்த அறிவின் வழிகள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது யூனிட் 4 தியரி ஆஃப் காசேஷன், காரண கோட்பாடுகள். காரணம் அல்லது காரண காரியம் என்பது ஒரு ஒருங்கிணைந்த கருத்து மற்றும் நிகழ்வாகும். இது ஒரு உண்மையாக கருதப்படுகிறது. இயற்கை மற்றும் பிரபஞ்சம் ஏறக்குறைய அனைத்து அறிவை போலவே இது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக அறிவியல் அறிவு அதை சார்ந்துள்ளது. காரணம் என்பது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மற்றொரு விஷயம், இது ஒரு செயல்முறையாகவோ அல்லது நிகழ்வாகவோ இருக்கலாம். இது ஒரு மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். அதாவது எந்த ஒரு செயலும் இருக்கும்போது அந்த செயலுக்கான ஒரு செயல்லாம் ஒரு விளைவு இருக்கு அப்படின்னா, இந்த விளைவுக்கான காரணம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். காரணம் இல்லாம காரியம் இருக்காது. அந்த காரணம் என்பது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது மற்றொரு விஷயத்தில் செயல்முறையாகவோ அல்லது நிகழ்வாகவோ இருக்கலாம். இது சில மாற்றங்களுக்கும் வழிவகுக்கிறது. பழங்காலத்தில் இருந்து இன்று வரை சிந்தனையாளர்கள் இயற்கையில் காரணம் இல்லாத எதுவும் இல்லை என்று வாதிடுகின்றனர். காரணம் இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப இந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அந்த காரியங்கள் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயற்கையில் காரணம் இல்லாத எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அது சட்டம். காரண சட்டம் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஏதாவது இருந்தால் அல்லது ஒரு நிகழ்வு அல்லது பின்னர் அந்த விஷயம் அல்லது நிகழ்விலிருந்து தவிர்க்க முடியாத பின்தொடரும் ஒரு விளைவு இருந்துகிட்டேதான் இருக்கு. அதாவது மற்றொரு பொருளா இயற்கையை கவனிப்பது மாற்றம் என்பது ஒரு பொருள் இருக்கும் இடத்தில் ஒன்றை மற்றொரு பொருளாக மாற்றம் அப்படின்றது ஒரு பொருள் மாறிக்கொண்டேதான் இருக்கு. அதாவது அப்படியே இருக்கு அப்படின்றது எதுவும் நிரந்தரமானது அல்லது மாறாதது அப்படி வராக எதுவுமே இல்லை. இருத்தல் அது இருப்பு என்பது இல்லாதது என்பதற்கு மாற்றப்பட்டால் ஒரு காகிதம் இருந்தது என்று சொல்லுங்கள். சாம்பலாக மாறிய பிறகு இல்லாதாகி விடுகிறது மற்றும் அது இல்லாததுக்கு மாற்றப்படுகிறது. இப்போ ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பரை தீய வச்சு எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் அது சாம்பலாயிருக்கு. அப்ப பேப்பரா இருந்தது சாம்பலா மாறி இருக்கு. இப்ப பேப்பருடைய இருத்தல் இருந்துச்சு, ஆனா இப்ப அது இல்லை. அது மாற்றங்களுக்கு உட்படும் போது அது இல்லாததாக ஆகிவிடுகிறது. முன்பு இருப்பது இப்போது இல்லாதது ஆகிவிடுகிறது. இப்ப முன்பு இருந்தது இப்ப சாம்பல் என்ற வடிவம் மாறி இருக்கிறது. இப்ப காகிதம் இருந்தது இல்லை. முக்கியமாக காரணம் அல்லது காரண காரியம் மூலம் முக்கியமானவற்றை உள்ளடக்கியது. கருத்துக்கள், காரணத்தின் யோசனை, விளைவு பற்றிய யோசனை மற்றும் மாற்றத்தின் யோசனை, இருப்பதில் இருந்து இருப்பது மற்றும் நேர்மாறாக
மையமாக தோன்றும் மற்றும் மறைமுகமாக தோன்றுவது காரண கருத்து என்பது ஆகும். அது வரலாற்று ரீதியாக மேற்கத்திய தத்துவ சிந்தனையில் காரணவியல் பற்றிய ஆய்வு காலத்திற்கு முந்தையது. பண்டைய கிரேக்க சிந்தனையாளர்களின் மற்றும் பார்மெனிடிஸ் மற்றும் தத்துவங்களின் இது உடனடி தன்மையை காண்கிறது. ஹெராக்லிட்டஸ் பார்மெனிடிஸ் வாதிடுகையில் இருப்பதில் இருந்து இல்லாதது நிலைக்கு மற்றும் துணை இதற்கு நேர்மாறாக என்பது ஒரு முரண்பாடாகும். எனவே சாத்தியமற்றது இருப்பின் எதிர் இயல்பு மற்றும் இல்லாதது. யதார்த்தம் எப்பொழுதும் இல்லாத அல்லது இல்லாத நிலையில் இருக்கும் என்று ஹெராக்லிட்டஸ் நம்பினார். அதாவது பிளேட்டோ மற்றும் குறிப்பாக அரிஸ்டாட்டில் போன்றவர்களால் பிரச்சனைகள் மேலும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. காரணம் மற்றும் விளைவுக்கு இடையேயான தொடர்பு இருக்கக்கூடிய பல வழிகள் உள்ளனர் என்று வாதிட்டனர். புரிந்தது. அதாவது கருத்தின் தத்துவவாத புரிதலுக்கு தற்போதைய அளவு கையாளுகிற காரணம் மற்றும் அதன் விமர்சனம். இது அரிஸ்டாட்டில் 4 வகையான காரணங்களுடன் தொடங்குகிறது. அதாவது அக்வினாஸ் தத்துவம், அடுத்து காரணத்தை ஒரு சட்டமாகவும் கொள்கையாகவும் புரிந்து கொள்வது, அடுத்து ஸ்பினோசா விளக்கிறார். அதாவது தொடர்ந்து காரண காரியம் என்று நம்பிய ஹியூமன் விமர்சனம். நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நிகழ்வின் தொடர்ச்சியான இணைப்பு. கடைசியா அந்த நம்ம பார்க்கலாம் சுருக்கமா. அது அரிஸ்டாட்டில் இயற்பியல் மற்றும் 4 காரணங்கள். இந்த அரிஸ்டாட்டில் சைக் அண்ட் த 4 காசஸ். இது அரிஸ்டாட்டில் நிகழ்வுகள், அதாவது இயற்பியல் மட்டுமல்ல என்ன என்பதை புரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டினார். நிகழ்வுகளுக்கு அப்பால் மெட்டாபிசிக்ஸ், பிரபஞ்சம் அல்லது இயற்கை எவ்வாறு இயங்குகிறது, இந்த நிகழ்வுகளுக்கு அப்பால் இந்த உலக பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் அப்பால் எவ்வாறு செயல்படுகிறது, எப்படி அறிவான் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பது புரிந்து கொள்ள முடியும். மேலும் அடிப்படை கொள்கை கண்டுபிடிப்பதற்கான தேடலை புரிந்து கொள்ள முடியும். நாம் கவனிக்கும் அனைத்திற்கும் பின்னால் இது இயற்கையில் உள்ள பொறிமுறையின் மூலமாகவும் விளைவு. அரிஸ்டாட்டிலியன் தத்துவத்தின் மிக முக்கிய அக்கறைகளில் சில. அவரது படைப்புகள் இயற்பியல் மற்றும் மெட்டாபிசிக்ஸ். அரிஸ்டாட்டில் இயற்கை நிகழ்வுகளை விளக்கும் 4 வகையான காரணங்களை விளக்குகிறார். அரிஸ்டாட்டில் விளக்கத்தின்படி பின்வரும் காரணங்கள் உருவாவதற்கு அல்லது மாற்றத்திற்கு அல்லது உருவாக்கத்திற்கு பொறுப்பானவர்கள். பொருள், அதாவது இது அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் ஒரு உருவாக்கத்திற்கு ஒரு மாற்றத்திற்கு 4 காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த 4 காரணங்கள் அப்படின்னா என்னன்னா, முதலாவது ஒன்று பொருள் காரணம். பொருள், அது 4 விதமா சொல்றாங்க. பொருள், படிவம், ஏஜென்சி, நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருள் காரணம், முறையான காரணம், திறமையான காரணம், இறுதி காரணம். அது மெட்டீரியல் காஸ், ஃபார்மல் காஸ், எஃபிஷியன்ட் காஸ், இந்த ஃபைனல் காஸ். இதுதான் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய காரணம். இப்ப ஒரு பொருள் இருந்தா என்ன என்ற கேள்விக்கு என்ன பதில் அளிக்கப்படுகிறது என்பதுதான் பொருள். ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி என்ன, இது பொருள் இது என்னன்னு கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கான பதில் என்னவோ அதுதான் அதனுடைய பொருள். அந்த விஷயம் உருவானது, விஷயம் விளைவு, உருவாக்கப்பட்ட விஷயம் அந்த விஷயத்தின் பொருள் காரணம். உதாரணமா, ஒரு நாணயத்திற்கு பித்தளை முக்கிய காரணம், செங்கற்கள் ஒரு கட்டிடத்தின் பொருள் காரணம், செல்லுலோஸ் ஒரு தாவரத்தின் ஒரு பொருள் காரணம், தாதுக்கள் ஒரு கல்லின் பொருள் காரணம். இதுல பொருள் காரணமாகும். ஒரு பொருள் ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு காஸ், இது வச்சு இதனால்தான் நம்ம இதை உருவாக்குறோம் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மூலப்பொருள் அதுதான் அந்த பொருள் காரணம். 2வது முறையான காரணம், ஃபார்மல் காஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தால் முறையான காரணம் என்ன, அந்த விஷயம் பொருளின் கருத்து, வரையறை, அது வடிவம், முறையான காரணம். அதாவது ஒரு ஃபார்மல் காஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு வடிவம், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை செய்யறதுக்கு ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கிற ஒரு பொருளை அதாவது ஒரு ரா மெட்டீரியலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு பொருளாகிறதுக்கு ஒரு வடிவம் நம்ம உண்டாக்குறோம்.
அந்த வடிவத்துக்கு பேர் தான் அது ஃபார்மல் காஸ். அது முறையான காரணம். அதாவது எந்த முறையில் அதை நம்ம உருவாக்க போறோம் அப்படின்றது தான். அந்த விஷயம் வைத்து மற்றொரு வெளிக்கருத்து உருவாக ஒரு பொருளின் வடிவமாக இருக்கும் விஷயத்தில் நமக்கு ஒரு சிலையின் தோற்றம், வடிவம் மற்றும் வடிவம் ஆகியவற்றின் முறையான காரணமாகும். இப்போ ஒரு மண் எடுத்து நம்ம ஒரு மண் அப்படின்றது என்னன்னா ஒரு முதற் காரணம். இப்ப இந்த மண்ணை வச்சு ஒரு சிலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த சிலையினுடைய வடிவம் அதுதான் வந்து முறையான காரணம். மூன்றாவது காரணம் வந்து திறமையான காரணம், அது ஏஜென்சி அப்படின்னு சொல்றது. அதாவது எஃபிசியன்ட் காஸ்ட். எஃபிசியன்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து அது ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயம் மாதிரிதான் யார் என்ற கேள்விக்கு பதில் அளிக்கப்படுவதுதான் திறமையான காரணம். அப்ப இந்த திறமையான காரணம் அப்படி வந்து யார் இதை செய்தார்கள், இதை யார் இதை உருவாக்கியது, அதுதான் இந்த திறமையான அல்லது எஃபிசியன்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். திறமையான காரணம் அது எஃபிசியன்ட் காஸ்ட்னு நம்ம சொல்றோம். அந்த திறமையான அந்த பொருளுடைய வடிவத்திற்கு அதை யார் செய்கிறார்கள், அதை உருவாக்குவது யார் என்ற கேள்விக்கான பதில் தான் அது வந்து இந்த திறமையான காரணம் அல்லது எஃபிசியன்ட் காஸ்ட்னு சொல்றோம். அதாவது ஒரு சிலையை செய்யறதுக்கு அந்த ஏஜென்சி அது யார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவர் தான் வந்து ஒரு சிற்பி. அந்த சிற்பி தான் இந்த சிலையை வந்து செய்ய முடியும். அப்ப இறுதியான காரணம் அல்லது இந்த ஃபைனல் காஸ்ட் அப்படின்னு சொல்ல பர்பஸ் ஆஃப் டோல்ஸ். அதாவது ஒரு பொருள் இறுதி காரணம் என்ன ஆகும், அந்த விஷயத்தின் நோக்கம், ஒரு பொருள் வந்து உருவாக்கப்பட்டது அல்லது உள்ளே வருகின்றது என்ற புரிதலுடன் உள்ளது. ஒரு நோக்கம் அல்லது குறிக்கோளுக்கான விளைவு. உதாரணமாக ஒரு டஸ்டரின் நோக்கம் சுத்தம் செய்வது நோக்கம் என்று சொல்லுங்க. அதாவது பற்கள் மெல்லிதல் போன்றது. அரிஸ்டாட்டில் கூற்றுப்படி இந்த 4 காரணங்கள் ஒன்றுக்கொண்டு பிரத்தியேகமானவை அல்ல, மாறாக உள்ளடங்கியவை. இயற்கையில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வும் அரிஸ்டாட்டில் 2 வகைகளை வேறுபடுத்துகிறது. காரணங்கள் அதாவது உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற. பொருள் வடிவமும் நேரடியான விஷயத்துடன் தொடர்புடையவை என்பதால் மற்றும் ஒரு விஷயத்தை வரையறுக்கும் அம்சங்கள் அவை உள்ளார்ந்த காரணங்கள் இருப்பினும் ஏஜென்சி மற்றும் நோக்கம் அவை வெளிப்புற காரணங்கள் மற்றும் அதன் விஷயத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அல்ல. மேலும் ஒரு அரிஸ்டாட்டிலியன் காரண கோட்பாட்டின் வளர்ச்சி மற்றும் தத்துவ விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டது. தத்துவ ஞானிகள் மற்றும் இறையியலாளர் செயின்ட் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் பிரபஞ்சவியலை உருவாக்கினார். கடவுள் இருப்பதை நிரூபிக்க வாதம் முதல் காரணம். அதாவது இது வந்து எப்படி வந்து இது சொல்றாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல வந்து ஒரு உலகத்தை வந்து உண்டாக்குறதுக்கான ஒரு காரணம் என்ன, உலகத்தை எப்படி உண்டாக்குறோம்னா இப்ப முறையான ஒரு பொருள் உலகத்தை வந்து இந்த பிரபஞ்சத்துல இருந்து உருவாக்குறாங்க அல்லது மாயையிலிருந்து உருவாக்குறாங்க அல்லது இந்த பொருட்கள் மூலமா உருவாக்குறாங்க அப்படின்னும்போது அந்த உருவாக்கக்கூடிய பொருள் அப்படின்றது வந்து அது பொருள் காரணம், அது சப்ஸ்டன்ஸ் அல்லது ஒரு ரா மெட்டீரியல், ஒரு புது உருவத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் இருக்கு. அப்ப அதுதான் வந்து ஒரு பொருள் காரணம்னு சொல்றது. இப்ப முறையான காரணம் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்மல் காஸ் என்னன்னா ஒரு வடிவத்தை உண்டாக்குறது. உலகத்துக்கான ஒரு வடிவம் இப்படிதான் இருக்குது, மலை இருக்கணும், ஆறு இருக்கணும், நீளம் இருக்கு, இப்படி ஒரு வடிவம் அல்லது முக்கிய எடுத்துக்கிட்டா ஒரு சிலைன்னு வச்சுக்கலாம். ஒரு களிமண் எடுக்கிறாங்க, களிமண் தான் ஒரு முதல் காரணம். இதுக்கு வந்து ஒரு சிலை செய்யக்கூடிய ஒரு சிலையினுடைய வடிவம் தான் முறையான காரணம். இப்ப திறமையான காரணம் அப்படின்னா அந்த சிலையை வந்து யார் செய்வாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு குயவன் தான் அந்த சிலையை செய்ய முடியும். அது மண்ணில வந்து ஒரு இதை செய்ய முடியும் அப்படின்னா அல்லது மண்ணில் பானை செய்யறாரு. அப்ப இந்த பானை வந்து முறையான காரணம் வந்து பானையுடைய வடிவம். இந்த திறமையான காரணம் அப்படிங்கிற வந்து அது குயவன் சொல்லலாம். ஒரு சிலையா இருந்துச்சுன்னா அது சிற்பின்னு சொல்லலாம். அப்ப அந்த திறமையான காரணம் வந்து யார் அப்படின்ற கேள்விக்கான பதிலை கொடுக்கக்கூடியதான் திறமையான காரணம். அது ஏஜென்சி, அது ஏஜென்ட். அப்ப அது இறுதியான காரணம் என்ன நோக்கத்திற்காக அது வந்து ஃபைனல் காஸ் வந்து என்ன நோக்கத்திற்காக அது உருவாக்கப்படுகிறது அப்படின்றதான். அப்ப உலகம் அப்படின்றத வந்து மாயையில் தோன்றது பொருள் காரணம், இறைவன் அப்படின்றதுதான் இந்த எஃபிசியன்ட் காஸ். இவர் வந்து எந்த உலகத்தை வந்து இந்த விடம் வடிவமைக்கிறார், இது யாருக்காக, உலகத்தின் மக்களுக்காக அது வடிவமைக்கிறது அப்படின்ற மாதிரி இறையியல் சிந்தனைகள் அந்த மாதிரி வருது. இப்ப வந்து அரிஸ்டாட்டில் மற்றும் அவரை தத்துவவாதி என்று குறிப்பிட்ட அக்வினாஸ் மற்றும் தனது சும்மா தியாலஜிக்கல்
தியாலஜிகாவில் வாதிட்டார். அரிஸ்டாட்டில் 4 காரணங்கள் முழுமையானவை மற்றும் வேறு எந்த வகையிலும் இருக்க முடியாது. அரிஸ்டாட்டில் அடையாளம் காணப்பட்டவை, அதாவது பொருள், முறையான, திறமையான மற்றும் இறுதி அப்படின்ற ஒரு 4 விஷயங்களை வச்சுதான் அவருடைய இந்த வடிவமைக்கிறார். ஏஜென்ஸ் வந்து மனித அல்லது தெய்வீக திறமையான காரணங்கள். கடைசியாக முகவர் ஒருவர் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்ப தாமஸ் அக்வினாஸ் முதல் காரணம் அவரோடது வந்து தாமஸ் அக்வினாஸ் ஃபர்ஸ்ட் காஸ். அது என்னன்னா அக்வினாஸ் ஒரு வகையான காரணத்தை மற்றொன்றை விட முதன்மைப்படுத்துறாரு. அதாவது அரிஸ்டாட்டில் சொல்ற அந்த காரணத்தை விட்டுட்டு இவர் வந்து புதுசா ஒரு காரணம் சொல்றாரு. அதாவது ஃபைனல் காஸ், எஃபிஷியன்ட் காஸ், ஃபார்மல் காஸ், மெட்டீரியல் காஸ். வந்து இந்த ஆர்டர்ல வந்து இவர் சொல்றாரு. அதாவது இறுதி காரணம், அதாவது நோக்கம். அதாவது இவர் என்ன சொல்றன்னா, இவருடைய வரிசையில வந்து இது மாறுபட்ட பட்டியல் வந்து மாறியது. அக்வினாஸ் தத்துவம் வந்து பெரும்பாலும் காரண விதியை அடிப்படையாக கொண்டது. இது வலியுறுத்தலை உள்ளடக்கியது. அதாவது ஒரு விளைவு வந்து பின்பற்றாத எதுவும் இல்லை. பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. விளைவு வந்து பின்பற்ற காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் இல்லை. அப்ப காரணத்தை வந்து ஒரு முன்வைக்கிறார். அங்குள்ள அனைத்தும் இயற்கையில் காரணம் அதன் விளைவுகள் தொடர்ச்சியான சங்கிலியில் உள்ளது. இருப்பினும் சங்கிலி முடிவில்லாமல் பின்னோக்கி பின்வாங்குவதில்லை. எல்லையற்ற பின்னடைவு கால வரையற்ற தன்மையை குறிக்கிறது என்பதால் மற்றும் இறுதி தன்மையை தடை செய்கிறது. அக்வினாஸ் வந்து முதல் காரணம் என்ற கருத்தை முன்மொழிகிறார். முதல் காரணம். அப்ப வந்து ஒரு காரணம் வந்து முதல் காரணம் வந்து தானே காரணம். அதாவது அது தானே காரணம், அதன் மூலம் எல்லையற்ற பின்னடைவு சாத்தியத்தை நிறுத்துகிறது. இந்த பார்வையின்படி எந்த காரணமும் இல்லை. முதல் காரணத்திற்கு முந்தையது முதல் காரணம் அல்லாத ஒரு காரணமும் ஒரு விளைவும் தான் அப்படின்றாரு. முதல் காரணம் வந்து இறுதி காரணம் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. முதல் காரணம் முந்தையது, முதல் காரணம் அல்லாத ஒவ்வொரு காரணமும் அது வந்து விளைவு. முதல் காரணம் தான் ஒரு காரணம், மற்ற அதனை தொடர்ந்து வரக்கூடிய எல்லாமே அதனுடைய காரியமா தான் இருக்கு. அது காரியம் அல்லது அதனுடைய விளைவு. முதல் காரணத்தை அக்வினாஸ் வந்து மேலும் கடவுள் என்று அடையாளப்படுத்துகிறார். மேலே உள்ள வாதம், அதாவது அக்வினாஸ் வந்து இந்த முதல் வாதத்தை வந்து கடவுள்னு சொல்றாரு. கடவுள் தான் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்றதுதான் இவருடைய கருத்து. இப்ப அதுல வந்து பொருள் இருக்கு. அந்த பொருளை வச்சு இந்த வடிவத்துல கடவுள் இப்படி இந்த ஒரு நோக்கத்திற்காக படைக்கிறார் அப்படின்றதுதான் சாக்ரட்டிஸுடைய அந்த அடிப்படையில அவர் சொல்லக்கூடிய அந்த வரிசையில் அது அடங்கியிருக்கு. இவர் வந்து மாறாக இந்த கருத்தை வந்து முதல் காரணவாதம் என்று அழைக்கப்படுது. அக்வினாஸ் சொல்றது வந்து முதல் காரணவாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது பற்றிய நவீன புரிதல் வாதம் ஒரு மாற்று விளக்கத்தை பரிந்துரைப்பதன் மூலம் எல்லையற்ற பின்னடைவை தவிர்க்கிறது. காரண நிகழ்வுகளின் பின்னோக்கி தடமறிதல் மாறாக அறிவியல் மீது கவனம் செலுத்துகிறது. காரணங்களின் விளக்கங்களில் உறுதியான பின்னடைவு, அதனால் ஒரு விளைவு, அதன் காரணம் மீண்டும் மற்றொரு காரணத்தால் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது மற்றும் பல. இப்போது நாம் செய்யாவிட்டால் இந்த தொடரை நிறுத்தினால் காரணங்கள் மாறும் ஒரு சிக்கலான புள்ளியை அடைவோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஸ்பினோசாவின் காரண சட்டம். டச்சு தத்துவ ஞானி பெனடிக்ட் ஸ்பினோசா ஒரு மோனிஸ்ட் மற்றும் ஒரு பான்தீஸ்ட் என்று கருதப்படுகிறார். ஒரு படைத்தலைவர் ஸ்பினோசாவின் தத்துவத்தின் கட்டுமான தொகுதியானது காரணம் மற்றும் விளைவு பற்றிய கருத்தாகும். அவர் படைத்தலைவர் ஸ்பினோசாவின் தத்துவத்தின் கட்டுமான தொகுதியானது காரணம் மற்றும் விளைவு பற்றிய கருத்தாகும். அவரது மகத்துவத்தில் ஓபஸ் எத்திக்ஸ் ஸ்பினோசா உலகம் என்பது காரண விளைவின் அறிய முடியாத அமைப்பு என்று விளக்கினார். கடவுள் அல்லது இயற்கை என்ற ஒரே ஒரு பொருள் மட்டுமே பிரபஞ்சத்தில் 2 இருக்க முடியாது என்கிறார். அல்லது ஒரே ஒரு இயல்பு அல்லது பண்பு கூறு கொண்ட பல பொருட்கள். ஸ்பினோசா இயற்கை என்ற சொற்களை கருதுகிறார். அந்த கடவுள் அல்லது இயற்கை என்ற ஒரே ஒரு பொருள் மட்டுமே, அது ஒரே ஒரு பொருள் தான். இந்த பிரபஞ்சத்துல வந்து 2 வந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு
ஒரு காரியத்தை சொல்றாரு. முதல் வந்து 2வது முதல்ல வந்து இயக்கத்தில் உள்ள ஒரு உடல் மற்றொரு உடலுடன் தொடர்பு கொள்ளும் உறவுகள் மற்றும் பல. முதல் உடல் ஏற்படுகிறது. 2வது வந்து இயக்கம். மற்றும் 2வது ஒரு நகரம் தாக்கப்பட்டது விளைவு ஆகும். இந்த முதல்ல 2வது நகரலைன்னா அது முதலில் தாக்கப்படவில்லை. 2வது வந்து அதனுடைய அது வந்து நகரல அப்படின்னா முதல்ல வந்து அது தாக்கப்படவில்லை. தாக்கப்படும் போதுதான் அந்த காரணம் ஏற்படும். அதாவது காரியமாகிறது. அது விளைவை வந்து உண்டாக்குகிறது. இந்த ஸ்பினோசா அறிஞர்கள் ஆய்வு அதிக ஆய்வு மற்றும் விவாதத்திற்கு உட்பட்டது. ஏனெனில் இது மிகவும் சாத்தியம். அவரை பொறுத்த வரைக்கும் காரணம் ஒரு தர்க்க ரீதியான விளக்கமாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று ஸ்பினோசா வந்து வாதிடுகிறார். கடவுள் அல்லது இயற்கை என்ற ஒரே ஒரு பொருள் மட்டுமே பிரபஞ்சத்தில் 2 இருக்க முடியாது. அல்லது இந்த பிரபஞ்சம் அல்லது காஸ்மோஸ் மற்றும் கடவுள் ஒத்ததாக இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துல உள்ள அனைத்துமே வந்து நியாயப்படுத்துறாரு. அடிப்படையில் வந்து ஒரு பொருள் மற்றும் கடவுள் வந்து பிரபஞ்சத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, ஒரே ஒரு உலகம் தான் இருக்கு. அந்த பிரபஞ்சத்தை வந்து கடவுள் வந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வராரு. அந்த மாற்றங்கள் அது பரிணாம வளர்ச்சி தான் அப்படியே பெருகிக்கிட்டே போகுது. அது இருக்கிற வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது, விரிவடைந்து கொண்டே போகிறது. இப்ப ஸ்பினோசாவோட கருத்துப்படி இயற்கை ஒருபோதும் உருவாக்கப்படல, ஒவ்வொரு பொருளும் எல்லையற்றது என்று ஸ்பினோசா சொல்றாரு. அதாவது இயற்கை வந்து ஒருபோதும் உருவாக்கப்படாது, ஏற்கனவே இருக்கு அப்படின்றாரு. அது இருக்கிறது வந்து அது கடவுள் வந்து பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியா இருக்கிறார். ஏன்னா பொருள் வந்து உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. பொருள் அப்படின்னா அது பொருளை வந்து உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. உருவாக்க அப்படின்னா ஏற்கனவே இருக்குன்னா உருவாக்கலைன்னா அது ஏற்கனவே இருக்கு அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அது தன்னை ஏற்படுத்த, அதாவது சுய காரணமாக விவரிக்கப்பட்டது. பொருள் வந்து சுய காரணமாக விவரிக்கப்பட்டது. அது தன்னை ஏற்படுத்துகிறது. இது வேறு எதனால் ஏற்படவில்லை இல்லையெனில் அது உண்மையான பொருளாக இருக்கக்கூடாது. பொருள் ஆரம்ப, குறைவு மற்றும் முடிவில்லாதது என்பதால் பிரபஞ்சமும் உள்ளது, கூட எப்போதும் இருந்தது. அது பிரபஞ்சம் வந்து இருக்கு, முன்னாடி இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு, இன்னும் இருக்கும். அப்போ ஸ்பினோசா கருத்துப்படி இயற்கை வந்து ஒருபோதும் புதுசா வந்து உருவாக்கப்படல, அது ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது. ஏன்னா இயற்கையின் அங்கமாக காலம் என்றென்றும் இருக்கும், எல்லையற்றதா இருக்கு. பின்னோக்கி மற்றும் முன்னோக்கி தொடக்க தருணம் இருந்ததில்லை. மேலும் வந்து ஒருபோதும் இருக்கு. அதாவது தொடக்க தருணம் வந்து இங்க இருந்து இங்க இது வரைக்கும் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை அப்படி இல்லை. இது வந்து எப்பவுமே இருக்கு, முன்னாடி இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். இது மாறாது. இது வந்து ஒருத்தர் உருவாக்கப்படவும் இல்லை. அது உருவாக்கப்பட்டா எப்போ உருவாச்சுன்னு ஒரு கேள்வி. அப்ப இது ஏற்கனவே இருக்கு, அது இயற்கையாவே அது இருக்கு அப்படின்ற ஒரு கடவுள் அல்லது காஸ்மஸ் இதை குறிக்கிறது. ஒரு எல்லையற்ற உண்மை. குறிப்பிட்ட வகையில் இந்த பார்வையில் அக்வினாஸ் வழங்கிய பார்வையில் முற்றிலும் இது மாறுபட்டதா இருக்கு. ஸ்பினோசா வாதிடுகையில் என்ன சொல்றேன்னா, கடவுள் எல்லாம் இருக்கிறார் என்றால் கடவுள் எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறார். ஒரு காரணம் இருந்தால் பிறகு அதிலிருந்து வரும் விளைவு பின்பற்றப்பட வேண்டும். அதே போல ஸ்பினோசாவிற்கு காரணம் இருந்தால் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. காரணம் இருந்தால் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. தற்செயலானது அல்ல, அவசியமானது என்று கருதுவது பகுத்தறிவின் இயல்பு. தனிப்பட்ட விஷயங்கள் வரையறுக்கப்பட்ட நீட்டிப்பு மற்றும் கால அளவுடன் உள்ளது. முறைகள் வரையறுக்கப்பட்ட இருப்பை கொண்டுள்ளது. அவர்கள் காலப்போக்கில் பொருட்களாக உருவாக்கப்பட்டு ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இருப்பை நிறுத்திவிடும். வரையறுக்கப்பட்ட விஷயங்கள் பிறக்கின்றன. வாழவும் இறக்கவும் நீட்டிப்பில் அவை உடல்கள் அல்லது பொருட்கள் மற்றும் சிந்தனையில் அவை மனம் மற்றும் யோசனைகள். இயற்கையின் பிரபஞ்சத்தின் கடவுளின் ஒரு பகுதியாக எண்ணற்ற விஷயங்கள் உள்ளன. மனிதன், இயற்கை, இது எல்லாமே வந்து மாறிக்கிட்டே போகுது. அப்படியே அது வந்து நிலையானது அப்படின்றது இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் காரண காரிய விஷயங்கள் எல்லாமே வந்து மாறக்கூடியது, மாறிக்கொண்டே செல்லக்கூடியது. காரணத்திற்கான ஹியூமன் விமர்சனம். ஹியூம்ஸ் கிரிட்டிக் ஆஃப் காசேஷன். ஸ்காட்சின் தத்துவஞானி டேவிட் ஹியூம் ஒரு அனுபவவாதி. அவர் எதிராக விமர்சன கேள்விகளை எழுப்பினார். காரணவியல் சட்டம் இது பகுத்தறிவு மற்றும் அறிவியல் அறிவின் அடிப்படையாக அங்கீகரிக்கப்பட்டது. காரண விதியாக கருதப்படுவது ஹியூம் ஒரு நிலையானதாக அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது காரண விதியாக கருதப்படுவது ஹியூம் ஒரு நிலையானதாக அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு நிலைப்பாட்டை அவர் தனது காரண விளைவாக
தெளிவுபடுத்துகிறார். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்கோட்டுடன் தொடர்புபடுத்துவதற்கு நம்மை கட்டுப்படுத்தும் தொடர்ச்சியான நிகழ்வுகள் வரிசையே இவருக்கு இருந்தது. காரண செல்வாக்கின் தர்க்க ரீதியான வரிசையில் ஹியூம் தர்க்க ரீதியான வரிசையில் உள்ள தொடர்களை ஹியூம் வாதிடுறாரு. இயற்கையில் காரணகர்த்தா இந்த பகுத்தறிவின் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. நன்றி.